கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். சத்திய வசன நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்து இயேசு தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் சிலுவை பரியந்தம் அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே தாழ்த்தி அடிமை அவமானப்பட்டு துப்பப்பட்டு அவமானப்பட்டு அவர் அநேக பாடுகளை அனுபவித்து எருசலேம் வீதிகளிலே சிலுவை சுமந்து தள்ளாடி சிலுவையிலே அவர் தன் ஜீவனை விட்டு உயிர்த்து நமக்காக மீண்டும் வந்திருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தெரிவிக்கிறேன். இந்த தவக்காலம் லெந்து நாட்கள் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்களிலே நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறேன். சிலுவையில் அறைந்தது யார்? இயேசுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்ததுக்கு யார் காரணம் என்று ஒரு கேள்வியை உங்கள் முன் வைக்கும் பொழுது அநேகருடைய பதில் இவ்விதமாய் இருக்கிறது. பிலாத்து தான் இயேசுவை சிலுவையில் அறைந்தான், பரபாசுவை விடுதலை செய்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தான் என்று நாம் நினைக்கிறோம். இல்லை, உண்மையில் அவன் இல்லை என்பதை இன்றைக்கு நாம் தியானிப்போம். இயேசுவை கொலை செய்ய சதி திட்டமிட்டு கெத்செமனேயிலே அவரை பிடித்து போலி விசாரணை நடத்தி பிலாத்துவினிடத்தில் கொண்டு வந்து ஜனங்களை ஏவி கூக்குரலிட செய்து சிலுவையில் அறையும்படி சதி திட்டத்தை தீட்டின ஒரு மனிதன் துரோகியாகிய யூதாஸ் காரியோத்து என்று அநேகர் நினைக்கிறோம். யூதாஸும் இல்லை, நான் தான் என் பாவம் என் அக்கிரமந்தான் இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு காரணமாய் இருந்தது என்று ஒரு சிலர் சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம். இன்றைக்கு சரியான பதிலை வேதத்தின் அடிப்படையிலே சற்று ஆழமாக சிந்திப்போம். யூதாஸை குறித்து பார்க்கலாம். யூதாஸ் தான் காரணமோ என்று அவன் பங்கு என்ன என்று பார்க்கும் பொழுது 4 குறிப்புகளை உங்கள் முன் வைக்கிறேன். முதலாவது குறிப்பு, பண ஆசை உடையவனாய் இருந்தான். நலதம் என்னும் தைலத்தை மரியாள் பூசின பொழுது இவன் உடனே கணக்கு போட்டு 300 பணம் பெறும், தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாம், வீணாய் போயிற்று என்றதை அந்த சம்பவத்தை யோவான் எழுதும் பொழுது அவருடைய சுவிசேஷத்திலே யோவான் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதில் போடப்படுகிறவைகளை சுமக்கிறபடியினாலும் இப்படி சொன்னான் என்று அவர் அந்த இடத்திலே குறிப்பிடுகின்றார். அவனுக்குள் பண ஆசை இருந்தது. அதனால்தான் பிரதான ஆசாரியனிடத்தில் அவன் போய் இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு பேரம் பேசினான். அவனுக்குள் பண ஆசை இருந்தது என்பதை நாமும் விளங்கிக் கொள்ள முடியும். இரண்டாவது குறிப்பாக அவன் பிசாசாகவே இருந்தான். இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையில் ஆரம்பத்தில் 12 சீடர்களை தமக்கென்று தெரிந்து கொண்டார். அதை எத்தனையோ நபர்கள் இருந்த அந்த நாட்களிலே அவரோடு கூட இருந்தவர்களிலே விசேஷமாக 12 பேரை மாத்திரமே அவர் தெரிந்து கொண்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 70வது வசனத்திலே இயேசு அவர்களை நோக்கி 12 உங்களில் உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். பிசாசாக மாறுவான் என்று சொல்லவில்லை. இங்கே நாம் கவனிக்க வேண்டும். பிசாசாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் சற்று நிதானமாக கவனிக்க உங்களை அழைக்கிறேன். ஃப்ரம் த பிகினிங், ஆரம்பத்தில் இருந்தே அவன் பிசாசாக இருந்தான். இயேசுவை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் யூதாஸின் இருதயத்தை தூண்டினான் என்று யோவான் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கிறோம். அதே யோவான் 13ஆம் அதிகாரம் 26, 27வது வசனத்திலே இயேசுவானவர் துணிக்கையை தோய்த்து சீமானின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்துவினிடத்தில் கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அவன் முற்றிலுமாய் பிசாசின் ஆதிக்கத்திற்கு உள்ளானான். He was totally under the influence of Satan. மூன்றாவது குறிப்பாக யூதாஸ் ஒரு தீவிரவாதி.
அப்போஸ்தலருடைய நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே பார்க்கிறோம். கலகம் பண்ணின கலிலேயனாகிய யூதாஸை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கீரியாத் ஊரானாகிய துரோகி யூதாஸும் அதிலே ஒருவனாய் இருந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் அநேகர். ரோம அரசை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருந்த அந்த யூதாசு இயேசுவானவர் தமக்கு உதவி செய்வார் என்று நினைத்து ஏமாந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். வேதாகமத்திலே இதற்கு ஆதாரம் இல்லை. யூதாஸ் காட்டி கொடுத்ததற்கு வேத வியாக்கியானர்கள் சொல்லுகின்ற காரியம் அவனுக்குள் இருந்தது தேசபக்தி அல்ல, பண ஆசையே என்று சொல்லி இருக்கிறார்கள். என்னுடைய 4வது குறிப்பாக பலமுறை இயேசு அவனை எச்சரித்திருந்தார். உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். சங்கீதம் 41:9வது வசனத்தின்படி என் அப்பம் புசித்தவனே என் மேல் தன் குதிகாலை ஓங்கினான் என்று வாசிக்கிறதைப் போல அந்த மனுஷன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவரை முத்தத்தினால் காட்டி கொடுக்க வரும்பொழுது கூட இயேசுவானவர் சிநேகிதனே இந்த எண்ணத்திற்காக வந்திருக்கிறாய் என்று கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். தன் நோக்கத்தை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்ற அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடைசி தருணத்தையும் அவன் இழந்து போனான். அவனோ அநீதத்தின் கூலியை பெற்றபடியினாலே காட்டி கொடுத்தான். அவனுக்குள் பண ஆசை இருந்தது. இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தது யார் என்று தியானிக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாட்களில் நாம் சிந்தித்து பார்ப்போம். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு இன்றும் எச்சரிக்கை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒருவனுக்கு எவ்வளவோ ஆஸ்திகள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை சுற்றிலும் பார், பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்க்கிறார்கள் என்று ஆமோஸ் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6இல் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானை பணத்துக்கும் எளியவனை ஒரு ஜோடி பாதரட்சைக்கும் விற்று போட்டார்களே என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். அதே போன்று மீகாவின் புஸ்தகம் 7:3 வாசித்து பாருங்கள். பொல்லாப்பு செய்ய அவர்கள் 2 கைகளும் ஒன்று நன்றாய் கூடும் என்று அங்கே நாம் விளங்கி கொள்ள முடிகிறதா இருக்கிறது. தேச ரகசியங்களை அந்நியர்களுக்கு விற்று போடும் கீழ்த்தரமான மனிதர்களும் உண்டு. அதை போல சுவிசேஷ பணிகளை வியாபாரமாக்குகிறவர்களும் உண்டு. முகமே தெரியாத ஒரு நபரையோ ஒரு குடும்பத்தையே பணத்துக்காக கொன்று போடும் கூலிப்படையும் இருக்கத்தான் செய்கிறார்கள். பண ஆசை எல்லாவற்றிற்கும் வேறாய் இருக்கிறது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்று அதிகாரி என்ற ஒரு உயர்வான இடத்திலே இருந்து கொண்டு தான் கடமையை செய்யாமல் அவர்களிடத்திலே இருந்து ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து கொண்டு பணத்துக்காகவோ பரிதானம் என்ற லஞ்சத்தை எதிர்பார்த்து கொண்டு காரியங்களை தடை பண்ணுகிறதை நாம் இயல்பான வாழ்க்கையிலே கூட நாம் பார்க்க முடிகிறது. அன்பான சகோதரனே சகோதரியே, பணத்துக்காக, பணம் பொருள் ஆசைக்காக பெற்றோர்களை, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை நாம் பகைக்கிறோமா? இந்த லெந்து நாட்களிலே நாம் சிலுவையை நோக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பொருளாசையை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருப்போம். பொருளாசை அற்றவர்களாக இருக்கவே நாம் சிந்திக்கப்படுகிறோம். இயேசுவானவர் வேதத்திலே மிக தெளிவாக ஒரு காரியத்தை விளக்கி வைத்திருக்கிறார். யூதாசு காரியோத்து பண ஆசை உள்ளவனாக இருந்தது நிமித்தம் அவனுடைய முடிவு, அவன் குடல் சரிந்து செத்தான் என்று அவனுடைய முடிவை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய முடிவை குறித்து ரொம்ப எச்சரிப்பை உள்ளவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் யாவரும் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை அடிக்கடி வாசித்து பழக வேண்டும். நம்முடைய குடும்பத்தினருக்கும் அதை வாசிக்கும்படி செய்ய வேண்டும். அந்த வசனம் என்னவென்று சொன்னால், போதுமென்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலும் நாம் இந்த வசனத்தை உரிமையோடு நாம் பாராட்டி நாம் யாவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டுமாக ஒரு முறை சொல்லுகிறேன், போதுமென்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஜீவன் மேலே நாம் ஆசை உள்ளவர்களாக இருந்து
நாம் பொருளாசையை வெறுக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அடுத்ததாக பிலாத்துவும் ரோமர்களும் ஆண்டவரை சிலுவையில் அறைந்ததுக்கு காரணமா என்று பார்க்கும் பொழுது அவர்கள் உணர்ச்சியிலே அடிமைப்பட்டவர்களாக இருந்தார்கள். பிலாத்துவும் அதிக மறைவான பாவங்களுக்கு அவன் உட்பட்டு இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்களிலே இதையே தான் மேற்கோள் சொல்லப்பட்டிருக்கிறது. பிலாத்து யூதேயாவிற்கு தேசாதிபதியாக கிபி 26 முதல் கிபி 36 வரை இருந்திருக்கிறான். யூதர்களை அருவருத்தான் என்று அங்கே நாம் அந்த சுவிசேஷங்களை பார்க்கிறோம். நேர்மையான அவன் திறமையாக ஆட்சி செய்தவன் தான். ஆனால் ஆலயத்து பணத்தை எடுத்து அவன் ஒரு வாய்க்காலை வெட்டினான் என்று அங்கே ஒரு சரித்திரம் சொல்லுகிறது. அது நிமித்தம் யூதர்களும் பிலாத்துவை ஆலயத்து பணத்தை எடுத்தது நிமித்தம் அவர்களும் வெறுத்தார்கள் என்று நாம் அந்த சரித்திரத்திலே பார்க்கிறோம். ஆகையினாலே யூதர்களை எப்படியாவது அடக்கி ஆள வேண்டும் என்று அவன் அதிக கவனமுள்ளவனாக அந்த நாட்களிலே இருந்திருக்கிறான். அந்த சமயத்திலே இயேசுவை பிலாத்துவின் இடத்திலே கொண்டு வந்து லூக்கா 23ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின்படி இவன் தன்னை கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜா என்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலங்கப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்டத் தொடங்கினார்கள். ராஜா, வரி, கலகம் என்ற 3 வார்த்தைகளுமே மிக மிக முக்கியமான ஒரு அர்த்தமுள்ள கவனிக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை, ஒரு சம்பவம். இங்கே பிலாத்துவினால் இதை விசாரிக்காமல் இருக்க முடியாது. அவன் விசாரித்த பொழுது 2 முக்கியமான காரியங்களை அவன் விளங்கி கொள்கிறான். ஒன்று, இயேசு கிறிஸ்துவை பார்க்க பொழுது அவன் முகத்தையும் அவருடைய சாந்த குணத்தையும் அறிந்து கொண்டான். அடுத்ததாக அவன் ஆண்டவருடைய தைரியத்தை அவன் விளங்கி கொண்டு அவன் இவர் குற்றமற்றவர் என்பதை அவன் நிதானித்தான். அதே சமயத்தில் அவனுடைய மனைவியும் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி ஆள் அனுப்புகிறதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 4 மற்றும் 22 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். பிலாத்து எப்படியாயதும் கிறிஸ்துவை விடுதலை பண்ண வேண்டும் என்று அவர் முயற்சிக்கிறதை பார்க்கிறோம். 2 முறை அவர் முயற்சி செய்தார். ஏன்? இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் செய்யவில்லையே என்று அவர் பிலாத்துவினுடைய இருதயத்திலே இருந்து எப்படியாகிலும் இயேசுவை விடுதலை பண்ண வேண்டும் என்று அவன் நினைத்தான். ஆனால் தன் கையிலே இருந்து இயேசு கிறிஸ்துவை யூதருக்கு பயந்தது நிமித்தம் அந்த தீர்ப்பிலே செய்யாமல் அவன் வழி விலகுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு 4 குறிப்பை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். கலிலேயன் என்று கேட்டவுடனே இயேசு கிறிஸ்துவை ஏரோதுவின் இடத்திற்கு அனுப்பி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏரோது ஒன்றுமே செய்யாமல் இயேசு கிறிஸ்துவை மீண்டும் பிலாத்துவின் இடத்துக்கே அனுப்பி வைத்தான். 2வது குறிப்பு, இயேசுவை வாரினால் அடித்து அவனை விடுதலையாக்குவேன் என்று பிலாத்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 16 மற்றும் 22வது வசனங்களிலே பிலாத்து சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த அரைகுறையான இந்த தீர்ப்பை யூதர்கள் நிராகரித்து அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்ற அந்த கத்தி அவர்கள் கூக்குரலிட்டதை நிமித்தம் அதை நிறைவேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. 3வது குறிப்பாக, நீதிமான் என்று விடுவிக்காமல் பண்டிகையில் மக்கள் விருப்பத்திற்காக விடுவிப்பேன் என்று ஒரு சரியான காரியத்தை தவறான வழிமுறையிலே செய்ய பார்க்கிறார் பிலாத்து. அவருடைய முயற்சி அங்கே தோல்வியடைந்து விடுகிறது. அவர் எப்படியாகிலும் யூதரை அவர்களை சரி செய்யவும் தன் மனச்சாட்சியை திருப்திப்படுத்தவும் முயற்சி செய்கிறார். ஆனால் முடியவில்லை. 4வதாக, அவருடைய மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டு இவருடைய இரத்த பலிக்கு நான் பாத்திரன் அல்ல, நான் பொறுப்பல்ல என்று சொல்லுகிற பிலாத்துவினுடைய வார்த்தையை பார்க்கிறோம். நீதிமான் தான் என்று அவர் திட்டமாய் அறிந்தும் அவரை சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தவர் எப்படி குற்றமற்றவனாய் இருக்க முடியும்? வளையாத அன்றைய நாட்களிலே நேர்மையாக இருந்த ரோம அரசாங்க சட்டத்தை பிலாத்து அந்த இடத்திலே அசைத்து மாற்றுகிற ஒரு சம்பவத்தை நம்மால் உணர முடியும். பிலாத்துவை நாம் எளிதில் குற்றம் சாட்டிவிடலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம்? இயேசுவும் வேண்டும், சிற்றின்பங்களும் வேண்டும், இயேசுவும் வேண்டும், உலகமும் வேண்டும் என்று
நாம் நம்மை நாமே திருப்திப்படுத்தி கொண்டு நாம் காரணம் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். 90% நாம் பரிசுத்தமாக இருக்கிறேன், 10% தான் எனக்குள் பாவம் இருக்கிறது, நானும் பலவீனமான பாண்டம்தான் என்று நம்மை நாமே வஞ்சித்து வாழ்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவர் இதையெல்லாம் கண்டுகொள்ள மாட்டார் என்று நாம் தவறான சிந்தைக்குள்ளாகிறோம். அப்படி அல்ல. ஆண்டவர் இந்த நாட்களிலே முழுமையாக நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிலாத்துவை நாம் குறை சொல்வது நாம் எந்த வகையிலும் நாம் தகுதியற்றவர்கள். நம்முடைய நிலைமையை நாம் பார்க்கும் பொழுது நாம் சற்றே குறைவாக எல்லா காரியங்களிலும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆகையினாலே நாம் சீர்தூக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சரி செய்ய வேண்டிய காரியங்களை நாம் சரி செய்வோம். வலுவாய் துணிக்கின்ற எக்கால சத்தத்தோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இந்த உலகத்தில் நாம் எங்கேயும் போய் மறைந்து கொள்ள ஒரு இடம் இருக்காது. ஆகையினாலே நாம் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்திலே சரணடைவோம். அநேகர் சொல்லுவாங்க, கிணறை தாண்டினா ஒரே மூச்சா தாண்டி விட வேண்டும் என்று. அதனுடைய அர்த்தம் 60% 70% என்றால் அது தோல்விதான், உள்ளே விழுந்து விடுவோம். ஆகவே அதே மாதிரி தான் ஆண்டவரிடத்திலேயும் 100% அல்லது 0%. ஆகையினாலே நாம் முழுவதுமாக நம்மை ஆண்டவரிடத்திலே சரணடைவோம். அவரிடத்திலே ஒப்புவித்ததை அவர் நாள் பரியந்தம் காக்க வல்லவராய் இருக்கிறபடியினாலே நாம் இந்த நாட்களிலே கல்வாரியின் இடத்திலே வந்து ஆண்டவரிடத்திலே நம்மையும் ஒப்படைக்கும் பொழுது கர்த்தர் நம்மை மன்னித்து நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகையினாலே பிலாத்துவை போல பயமில்லாமல் இருப்போமாக, தைரியமாக இருப்போமாக. பிலாத்து அவர் மனநிலையிலே நீதி நியாயத்திற்காக அந்த போராட்டம் வந்த பொழுது மாமிசம் மேலிட்டு அவருடைய வசதி நிமித்தம் அவர் இடறல் அடைந்து விட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சத்தம் மேற்கொள்ள வேண்டும். அவ்விதமான காரியங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும். பவுல் கூட அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. அந்த தரிசனத்தின்படி பவுல் மாறிவிட்டதைப் போல நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். நாம் இந்த சிலுவை தியான நாட்களில் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த மாற்றங்கள்லாம் நம் இடத்திலே நிகழும். பிலாத்துவின் அரண்மனையில் யூதர்கள் பெருந்திரளாய் நின்ற பொழுது பிரதான ஆசாரியர்கள் இயேசுவை பிலாத்துவின் முன் நிறுத்தி இவர் நியாயப்பிரமாணத்தின்படியே சாக வேண்டும் என்று கூக்குரலிட்டார்கள், சத்தமிட்டார்கள். அது நிமித்தம் பிலாத்து புரிந்து கொண்டார், இவர்கள் பொறாமையின் நிமித்தம் இயேசுவை பொறாமையின் நிமித்தம் இப்படி செய்கிறார்கள் என்று. ஆகையினாலே அவரை விடுவிக்க வேண்டும் என்று பிலாத்து எண்ணினதை நாம் பார்க்கிறோம். இயேசுவை சிலுவையில் ஒப்பு கொடுத்தது ஆசாரியர்களுடைய பொறாமை. இயேசுவின் கேள்விக்கு பதில் கூற முடியவில்லை. அவருடைய வியாக்கியானங்கள் தவறு என்று வாதாட முடியவில்லை. அவரில் பாவம் உண்டென்று சொல்ல ஒருவனாலும் முடியவில்லை. சூம்பின கையை உடைய மனுஷனை குணப்படுத்தும் முன் ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதா அழிப்பதோ எது நியாயம் என்று அவர் கேட்டபொழுது அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. அன்பானவர்களே, ஆகையினாலே ஆசாரியர்கள் மத்தியிலே பொறாமை மேற்கொண்டது. அவரை கொலை செய்யும்படி ஆலோசனை செய்தார்கள். அது மாத்திரமல்ல, இயேசுவே கிறிஸ்து என்று யாராவது அறிக்கை பண்ணினால் தேவாலயத்தை விட்டு புறம்பாக்கப்படுவான் என்ற சட்டத்தையும் அவர்கள் பிறப்பித்தார்கள். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றதை அந்த வேதாகம பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். பரிசேயரும் ஆசாரியர்களும் ஒருவர் பார்த்து, நீங்கள் செய்கிறது வீண் என்று அறியீர்களா? இப்பொழுது பாருங்கள், எல்லோரும் அவன் பின் சென்று விட்டார்களே என்று யோவான் 11:47-52 வாசிக்கிறோம். எல்லாரும் இப்படியே விட்டுவிட்டால் எல்லாரும் அவனை விசுவாசிப்பார்கள், ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானங்களை அழித்து போடுவார்களே என்று அவர்கள் பயந்தார்கள். இயேசுவானவர் தங்களுடைய அதிகாரங்களிலே தலையிடுகிறார்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள். அன்பான சகோதரனே, சகோதரியே,
இவர்களை விட நாம் வித்தியாசமானவர்கள் அல்ல. நாமும் இவர்களை விட மிகவும் அதிக கெட்ட எண்ணம் படைத்தவர்களாம். வேதத்தை நாம் வாசித்து புரிந்து கொள்ளும் பொழுது, ஆவியானவருடைய விளக்கம் நேர்மறையாக இருக்கும் பொழுது மிக எளிதாக ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விலகுகிறோம். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ண வேண்டும் என்று நம்முடைய இதய கதவை தட்டும் பொழுது நாம் திறப்பதில்லை. என் வாழ்வை நடத்துவதற்கு எனக்கு தெரியும், என்னுடைய அதிகாரத்தில் இயேசுவே ஆனாலும் தலையிடக்கூடாது என்று மறுக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு பிரசங்கத்தை கேட்கும் பொழுது, வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார் என்பதை நாம் உணர்வோம். ஆனால் இதய கதவை திறப்பதற்கு மனம் கொடுப்பதில்லை. யூதாஸ் இயேசுவை பிரதான ஆசாரியரிடத்தில் ஒப்பு கொடுத்தான். ஆசாரியரும் யூதர்களும் இயேசுவை பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தனர். பிலாத்துவோ அவரை ரோம போர் சேவகரிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அவர்கள் மட்டுமா ஒப்பு கொடுத்தார்கள்? ஏசாயா 53 அதிகாரத்தை ஒரு முறை வாசித்து பாருங்கள். என் அக்கிரமம் பாவமும் உன் அக்கிரமம் பாவமுமே இயேசு கிறிஸ்துவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தது என்று அந்த அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும் திருவிருந்திலே பங்கெடுக்கிற நாம் யாவரும் நம்முடைய பங்கு என்பதை நாம் அறிந்து அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிற யாவரும் அதில் கவனமாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசுவானவர் கடைசி நேரத்தில் அவர் சிலுவையிலே சொன்ன வார்த்தைகளை நினைத்து பாருங்கள். பிதாவே, உம் கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். யோவான் 10 அதிகாரம் 17 வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார் என்று மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன், நானே அதை மீண்டும் எடுத்துக்கொள்கிறேன். இந்த அதிகாரத்தை பிதாவினிடத்திலே இருந்து பெற்றுக்கொண்டேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆகவே ஜீவனை கொடுக்கக்கூடிய எடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்த ஆண்டவரிடத்தில் நாம் அன்பு வைக்க கடவோம். நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருக்க நாம் ஒவ்வொருவரும் பிரயாசப்படுவோம். தேவனுக்கு சத்துருக்களாகவும் பாவிகளாகவும் இருக்கும்போதே இயேசு நமக்காக தன் ஜீவனை விட்டு மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். இன்னும் என் பாவங்கள் நீங்கும் போது அவர் அன்பை நம்மில் பூரணமாக விளங்க பண்ணுவார். அடுத்ததாக பிதாவானவருக்கு இதில் என்ன பங்கு இருக்கிறது? தன் பிள்ளையாகிய இயேசுவின் மரணத்தில் பங்கில்லையோ? இயேசு தரையில் விழுந்து அந்த வேலை நம்மை விட்டு நீங்க கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அப்பா பிதாவே, எல்லாம் உம்மால் ஆகும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் இது என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று அவர் ஜெபித்தார். அவர் ஜெபித்தும் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்யவில்லை. காரணம், இப்படியாக பிதாவின் சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அவர் தாமதித்தார். இயேசுவை சிலுவையில் ஒப்பு கொடுத்தது யார் என்பதற்கு பதில் இப்பொழுதுதான் வருகிறது. பிதாவானவர் ஒரு திட்டத்தை பண்ணினார், இயேசு அதை நிறைவேற்றினார் என்பதே. மத்தேயு 10 அதிகாரம் 29 ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது என்றாரே. இயேசு மரித்தது பிதாவின் சித்தத்தினால் மட்டுமே. எபிரேயர் 10:7 அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். ஆகையினாலே ரட்சிப்பின் திட்டம் நிறைவேற வேண்டியதாக இருந்தது. ரோமர் 8:32 பிதா குமாரனை ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். இயேசுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தது யார்?
பணத்துக்காக யூதாஸ் அல்ல, பொறாமை கொண்ட ஆசாரியர்களும் அல்ல, பயந்த பிலாத்துவும் அல்ல, பாவியான நாமும் அல்ல, அன்பினால் பிதா ஒப்பு கொடுத்தார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆகையினாலே அன்புக்குரியவர்களே, உங்கள் பதில் என்ன? உங்களுடைய வாழ்க்கையிலே பிதாவின் சித்தம் நிறைவேற உங்களை ஒப்பு கொடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவின் இடத்திலே போகும் பொழுது பிதாவானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய நினைத்த சித்தத்தை நிறைவேற்றுவார். ஜெபம் செய்வோம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த சிலுவை தியான நாட்களிலே ஆண்டவரே, பிதாவானவர் தம்முடைய சித்தத்தின்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தார். அது ஏனென்றால் ஜனங்களுக்காக அவர் வைத்திருந்த அன்பினாலே அவர் விதமாக திட்டத்தை நிறைவேற்றினார் என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள கிருபை செய்யுங்க. எங்களுடைய பொருளாசை தடையாய் இராதபடி, எங்களுடைய பயம் தடையாய் இராதபடி ஆண்டவரே, அதிகாரங்களை நாங்கள் சரியான வழியிலே பயன்படுத்தி ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே பிதாவாகிய உடைய சித்தம் நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எமது முகவரி சத்தியவசனம், தபால் பெட்டி எண் 55, 9 வெங்கட்ராமன் தெரு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 625002. என்றும் மாறா தேவனை துதி